எப்ப நம்மளோட புத்தி தெரியுதோ அன்னைக்குதான் எல்லாம் மாறும். எதுக்கு என் புத்தி தெரிஞ்சிச்சோ அன்னைக்குதான் நான் மாறும். அதே போலதான் உங்களுக்கும் அந்த புத்தி தெரியணும் தான் வேதம் சொல்லுது. ஞானமும் புத்தியும் என்னோடது, நீ சத்தம் விட்டு கேளு, அது உன்னோட வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு ஆமே சொல்லாமா? சில நேரத்துல நம்ம இது மறுபடியும் நம்ம பண்ணுவோம். ஆண்டவர் ஒரு தடவை காட்டிட்டு அதுல தள்ளி நில்லு, மறுபடியும் போக கூடாது. நானும் அந்த கேரக்டர் ஊழிய பாதையில நானும் அப்படிதான். ஒரு தடவை ஆண்டவர் எனக்கு ஷோ பண்ணிட்டாரா, அடுத்தது நான் ஒரு ஸ்டேப்ல தான் இருக்கேன். இது ரொம்ப முக்கியம் தேவ பிள்ளைகளே. ஏன்னா இங்க விழுந்து போக்குறதும் இங்க இருக்கும் போதுதான் நீங்க மறுபடியும் விழுவாம இருக்க ஒரு கேப் இருக்கணும் உங்களுக்கு. புரியுதா? எதுனால நான் விழுகிறேன்னா அது வேண்டாம், அது அப்படி சேஞ்ச் ஆகணும். ஆனா நான் இந்த சேச்சினால நான் விழுந்துட்டேன், இந்த பாசனால நான் விழுந்துட்டேன் எப்படி சொல்ல முடியும்? நம்மளால முடியாது. அங்கதான் உனக்கும் பேசப்பட்டுருச்சுல. ஊழியக்காரனா இருக்கட்டும், ப்ரோபட்டா இருக்கட்டும், பாஸ்டர்களா இருக்கட்டும், அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், இல்ல டீச்சிங் பண்றவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உனக்கு வைக்கப்பட்ட அந்த 10 கட்டளையும் அவங்களுக்கும் வைக்கப்பட்டது. ரூல்ஸ் ஒண்ணுதான். இந்த ரூல்ஸ்ல தான் நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம விழுவாம இருக்க முடியும். ஏன்னா தேவ சிந்தனை இருக்கணும், தேவனோட கட்டளை இருக்கணும், தேவனோட வார்த்தை இருக்கணும்.